நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் தற்பொழுது திருமதி சந்திரா அவர்கள் திருவாசகத்திலிருந்து மற்றொரு வாசகத்தை பாடி நாம் எப்படி இறைவனிடம் அன்பை பெறலாம் என்று தங்கள் அனுபவத்தை பகிர்கிறார். கேட்கலாமா? வணக்கம், நான் திருமதி சந்திரா சோழமலை பேசுகிறேன். என் வயசு 62. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருள் எப்பொழுதும் இருக்கட்டும். இப்போ நான் இந்த திருவாசகத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். திருவாசகம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா வாசகமும் திருவாசகம் தான். திருன்னா அவங்களுக்கு தெரியும், செழிப்பு, ஈசனுடைய அருள் எல்லாமே அதில் வரும். அனைத்துக்கும் நம்மளை அடிமைப்படுத்துறது திரு நடனம் புரிந்த தில்லை ராஜனே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நம்மளுக்கு ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சிவபெருமான் தில்லை நடராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் திருதான். திரு அப்படின்னாலே ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் தான், அவங்களுக்கு தெரியும் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு அன்பினில் விளைந்த ஆரம் அது அப்படின்னு ஒரு திருவாசகத்தில் ஒரு பாடம். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கம் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இமையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. இப்போ இதில் புலையேன் அப்படின்ட்டு வருது. அப்படின்னா புலையேன்னா இனி இழிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்பிறவி, இந்த பிறவி இழிந்தது இல்லாமல் பார்த்துக்கிறது சிவனுடைய பொறுப்பு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அம்மையே எல்லா உயிருக்கும் அம்மையும் அப்பனுமாக ஆகும் ஒப்பில்லா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மை செயல்களில் நாள்தோறும் தொய்ந்து பொழுதை கழிக்கும் வீணாக்கும் புரிந்தனவாக இருக்கிற இழிந்தவனா என்னை செம்மைப்படுத்தும் சிவபதம் அளித்த செல்வமே. அதுக்காக தான் சொல்கிறது, எப்பயுமே இந்த மாதிரி இழிவனாக நம்மளை காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு எப்பவும் சிவநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கும் மனம் செம்மையடைஞ்சிடும், தெளிவாயிரும். அது இழிந்தவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அப்போ நம்மளும் சிவனுக்கு நம்மளும் தெய்வ சமமாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவநாமம் எப்போவும் சொல்லிகிட்டே இருந்தால் நம்மளும் தெய்வமாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்பயுமே நீங்கள் அது சிவநாமம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாரையும் போய் தேடி போக வேணாம். அவங்களே தேடி நிறைய பேர் உங்கள்கிட்ட அவங்களுடைய இதை சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இப்படி இருக்குமா, அப்பா எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க தேடி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் அப்படி இறையருள் இறை சிந்தனையோடு இருக்கும்போது உங்களுக்கு அந்த சக்தி வந்தது, இறைவன் அருள் கொடுத்துருவார் அப்படின்னா அந்த மாதிரி வரும். அப்போ அவங்க கேட்கும்போது உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு உண்டான புத்திசாலியும் வந்துடும். ஏன்னா அந்த இதில் அறிவும் கொடுத்துருவாங்க.
அது தன்னாலே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்ககிட்ட சொன்னால் ஆமாம் வந்துடுது அப்படின்லாம் ஏளனம் பேசக்கூடாது. அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அதனால் அது சொன்னீங்கன்னா இறையருள் வந்ததுனால நம்மளுக்கு நம்ம மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட பணிஞ்சு பேசுவாங்க. கோபமாக பேசினவங்க கூட சாந்தமாக பேசுவாங்க. என்னடா இப்படி இருக்காங்களே, பரவாயில்லையே, இவ்வளோ கடுமையாக பேசுவாங்க, இப்போ எப்படி இருக்காங்களே, நம்மளுக்கே புதுசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இயல்பாக வந்துடும். அதனால் அதுதான் அப்போ சொல்கிறாங்க, சிவபெருமானே இப்பிறவியில் தேவரீரை உறுதியாக பற்றினேன், எம்மை காத்து அருள்வார். அதுக்கு உன் பொறுப்பு, நீ ஏன் பொறுப்பு கிடையாது. அது இனி நான் எதுக்காக இது பண்ணணும், எல்லாமே நீ தான் அருளில் போகிற, அதனால் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த ஒரு இந்த இந்த திருவாசகத்தில் வந்து அதுக்கு விளக்கம். அதனால் நீ எப்பயுமே சிந்தனையோடையே இருக்கணும். எப்பயுமே நீங்கள் பாட்டுக்கு இயல்பாக சொல்லிக்கிட்டே இருங்க. அதனால் ஒன்றும் தனியாக அதுக்குன்னு நேரம் ஒதுக்க போகிறதும் கிடையாது. உட்காந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அது 10 நிமிஷம் 6 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்க சொல்கிறதுக்கு எனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நடந்துக்கிட்டே சொல்லுங்கள், வேலை பார்க்கும்போது சொல்லுங்கள், வெளியில் போகிற வாக்கிங் போகும்போது சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இயல்பாக பயன்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி வேறு சிந்தனை இது கொண்டு போகாமல் இது பயன்படுத்திக்கிட்டால் நல்லது தான். அந்த நேரத்தில் மனசு அங்கிட்டு ஓடிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு தான் நல்லது, உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அப்போ நம்மளுக்கே ஒரு இது தன்னம்பிக்கை வரும். சரி, நம்மளே மதித்து அந்த பேசுகிறாங்க, மற்றவங்க வந்து இயல்பாக பேசுகிறாங்க, படுறவங்க கூட படாமல் இருக்காங்க, கொஞ்சம் அன்பாக இருக்காங்க. நம்ம அன்பாக மற்றவங்க அன்பாக நினைப்பாங்க நம்மளை. பரவாயில்ல, இவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. உங்கள்கிட்ட அவங்களோட இதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை பிடிச்சி சொல்லுவீங்க. அது நல்லா கேட்குறது மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அது பிடிச்சி போயிடும். அப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பரவுறது. மற்ற நம்மளை இதை பற்றி தெரிஞ்சு மற்றவங்க வந்து விசாரிக்கிறது இந்த மாதிரி தான். ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு இது இருந்துச்சுன்னா உடனே அவங்க இவங்க சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்து அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சரி இதோட அருமை புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் அதுக்கு வழிக்கு வருவீங்க. இல்லாட்டின்னா அசால்ட்டாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு குறள் இருக்குது, அதுன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆள் கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஒரு இடையூறு எனக்கு உண்டோ என்தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இதற்கு என்ன அர்த்தம்னா, 8 தோளும் 3 கண்ணும் உடைய எம் தலைவனே, அன்று என்னை தேவரீர் ஆட்கொண்ட போதே உயிரும் உடலும் மற்ற உடைமை என யாவும் கொண்டீர். குன்றுபோல் விளங்கும் பெருமானே, எனக்கு இடையூறு என்று யார் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ கூட இருக்கும்போது எனக்கு யாரும் அப்படி இடையூறு பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படி எதாவது செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அல்லது பிழைப்பட்டாலும் இச்செயல் எனக்கு இல்லை, உமக்குத்தான். அதனால் நீ தான், நான் உன்னை பட்டிருக்கிறதுனால நீ தான் எனக்கு அதை செய்யணும், நான் செய்ய முடியாது. அதனால் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இச்செயலுக்கு நாயகமாக விளங்கும் நான் அல்லவே தேவரீரே நீரே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த இதுக்கு அர்த்தம், அதாவது அந்த நாமும் அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பலன்னு சொல்கிறேன். இது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளை பற்றி கவலைப்பட தேவையில்லையாம். நம்ம கவலைப்பட வேணாம். அவங்களே ஐயோ பொறுப்பு ஒன்றது, நீ தான் கவலைப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், நான் எதுக்காக அதை சொல்லணும் இதை சொல்லணும், எனக்கு தேவையானது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மாதிரி இந்த இதோடைய இது. அதாவது இச்செயலுக்கு நாம் நன்மை செய்தாலும் அல்லது பிழை பெற்றாலும் இச்செயலுக்கு நாயகமாக விளங்குவது நான் அல்லவே தேவரீரே நீரே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இறை சிந்தனையோடு இருங்க. எல்லாத்துக்கும் அதை சொல்லியும் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு, வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு, பேரம்பேத்திக்கு, பிள்ளைகளும் மகளுக்கு, யாருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுதான் வரும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. தெரியாத வரைக்கும் தெரியாது தான், தெரிஞ்சால் தானே அது மற்றவங்களுக்கு சொல்கிற சுலபமாக வரும். அதனால் நீங்கள் தெரிஞ்ச முயற்சி பண்ணி
பண்ணிவிட்டு அது தெரிஞ்சால் அதை முயற்சி பண்ணுங்கள், சொல்லுங்கள். இது எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பெருசு பெருசாக மந்திரங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சொல்லணும், 1 மணி நேரம் உட்காந்து சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு முடிஞ்ச சிவநாமமே சிவசக்தி நாமமே போதும். அதுவே உங்களுக்கு ஈஸியாக தானே வரும். ஒரு சொல்லு தான் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. உட்காந்து அதுக்காக உட்கார முடியாது அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. நான் தான் சொன்னேன்ல, நடந்துக்கிட்டே சொல்லுங்கள், வெளியில் போகும்போது சொல்லுங்கள், காய் வாங்கும்போது, சமைக்கணும் போது, உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரமெல்லாம் பேசாமல் சொல்லிக்கிட்டே இருங்க. அதுவே பெரிய விஷயம்தான். இதுக்கு தனியாக நேரம் 6 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க மற்றவங்களுக்கு. மற்றவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க. கேட்டிங்கன்னா நீங்கள் அவர் நல்லா தெளிவாகவே சொல்லுங்கள். அவங்க கேட்கும்போது நீங்கள் கோபம் பட மாட்டீங்க, உங்கள் மேலே மற்றவங்க கோபம் பட மாட்டாங்க. நீங்கள் எப்பயுமே அன்பாக இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள காயப்படுத்தாதீங்க. சின்ன சின்ன உதவிகளை, சாப்பாடு கொடுக்குறது, அணில் பறவைகளுக்கு, மாட்டுக்கு, நாய்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிங்களால் முடிஞ்சது அதை செய்யுங்க. மனுஷங்களுக்கு செய்கிறது வேறு. இந்த மாதிரி உயிரினங்களுக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்குற இதுக்கு தான். தேடி போய் அங்கெல்லாம் போயெல்லாம் இது பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறதே பார்க்குறது. இது அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 பருக்க போட்டால் கூட போதும். அணிலுக்கோ காக்கைக்கோ சேர்த்து போடுவீங்க. தெரியும் தான், தெரியாதவங்களுக்காக அது. தெரிஞ்சவங்க அதை பற்றி புரிஞ்சிருக்கும். அதனால் அதை அவங்க தினசரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தெரியாதவங்க இனிமேல் செய்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் காக்காய்க்கு தான் சாப்பாடு போடணும்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி இத்தனை உயிரினங்கள் இருக்குது. எறும்புக்கு கூட போடலாம். எறும்புக்கெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஒரு சர்க்கரை மாவில் கலந்து எறும்புக்கு போடுங்க. அதுவும் ஒரு உயிரினம் தானே. நம்மளை கடிக்குது அப்படின்றதுக்காண்டி அதுக்கு ஒன்று செய்யாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் கேட்டு சிறப்பாக இருக்க, எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க, ஆரோக்கியம் ஆயுள் ஆனந்தமாக இருக்க இறைவன்கிட்ட பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.